சில நேரம் நம்ம கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் குடுத்திருந்தா கூட, மற்றவங்களுக்கு வந்து அத குடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்து கவலைப்பட்டு கடவுள திட்டுறது உண்டு. இதுக்கு எனக்கு சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருக்காங்க. என்ன அந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன காமெடியான ஒரு கதை. சிவனும் பார்வதியும் வந்து மேல இருந்து, அதாவது வானத்துல இருந்து பூமிய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எல்லா குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு குறைய குடுத்து, அத வந்து தனியா உட்கார வச்சிருக்கு. உட்கார்ந்துட்டு இருந்து, மத்த குழந்தைங்க விளையாடுறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு. உடனே பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க, "பாருங்க, நீங்க எல்லா குழந்தைக்கும் எல்லாத்தையும் குடுத்து, இந்த குழந்தைக்கு மட்டும் குடுக்கல. எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த குழந்தை மட்டும் ரொம்ப சோகமா இருக்கு. நீங்க ஏன் இது மாரி அந்த குழந்தைக்கு குறைய குடுத்தீங்க? நீங்க சரி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவன் சொன்னாரு, "வேண்டாம்மா, அது உனக்கு தெரியாது. நான் அது ஒரு காரணத்தோட வச்சிருக்கேன்." அப்படின்னு சொன்னா, "நீங்க என்ன குடுக்குறது? நீங்க ரொம்ப மனசாட்சி இல்லாதவரு." அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அந்த குழந்தைக்கு அந்த குறைய வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதி அந்த அந்த ஆசிரமத்த பார்க்கும்போது, விளையாடிட்டு இருந்த மொத்த குழந்தைகளும் காணாம போயிட்டு இருக்கு. இந்த குழந்தை மட்டும் விளையாடிட்டு இருக்கு. சிவன்ட்ட கேட்டிருக்காங்க, "ஆமா, இங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைங்கலாம் எங்க?" அப்படின்னோனே, "அந்த ஒரு குழந்தைக்கு நீ குடுத்தல்ல பவரு, அத வச்சு எல்லா குழந்தையும் கொண்டு போய் கிணத்துல தள்ளிடுச்சு. அந்த மொத்த குழந்தையும் கிணத்துக்குள்ள இருக்குங்க." அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இது ஒரு காமெடியான ஒரு கதை. ஏன் இத சொல்ல போறேன்னா, கடவுள் வந்து சில பேருக்கு சில குறைகள குடுக்கறதுனால தான் மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லன்னு வச்சுக்கங்க, நம்ம எல்லாரும் அந்த கிணத்துக்குள்ள இருந்த குழந்தைங்க மாரி ஆயிடுவோம். ஸோ அதுதான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு காய்ஸ். சொல்லிட்டேன். லவ் யூ. பாய்.